ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ண டாக்டர். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி யாழினிய உயிரோட மீட்டுட்டு தான் போறோம். நாம செத்துட்டதா நினைச்சிட்டு இருக்கோமே. லக்ஷ்மியோட புருஷன் வெற்றி அவன் இன்னும் சாகலமா? ரத்தம் கொடுக்கலனா நம்மள யாரையாவது கடிச்சு ரத்தம் எடுத்துருமா? என்ன மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது பின்ன இருந்தா கூடமா? பின்ன கூட பின்ன. கொஞ்சம் தட்டி விடுமா? கையம்
ஐயோ, சரியாயிடும். ஐயோ, இந்த நிலைமைக்கு சக்தி நம்மள ஆளாக்கிட்டோம். ஐயோ, ஐயோ, யாழினி, யாழினி, அவ கால் அமுக்கு, உனக்கு ஒண்ணும் இல்லடா. $5000 பெட்ரோலை போட்டுட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பசியும் பட்னியுமா சுத்துனதுதான் மிச்சம். அந்த காத்ராவியும் காணோம், ஒரு கோத்ராவியும் காணோம். அம்மா கொஞ்சம் பேசாம வரீங்களா? மணி வேற 12க்கு மேல ஆச்சு. யாழினி அங்க வலியால துடிச்சுக்கிட்டு இருப்பா. நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது ஏடாகரமா பேசுனீங்க அப்புறம் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பீங்க, சொல்லிட்டேன். இந்த பாருங்க மாப்பிள, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்ற வேலைக்கு ஒண்ணு உங்களை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும், இல்ல உங்களை திருப்பி நான் ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். இந்த பாருங்க, என் மேல இம்புட்டு கோவப்படுறீங்கல்ல, எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்க தம்பி தான். அவனை வீட்டுல வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அவனை தூக்கி உள்ள போடுங்க. நான் ஒண்ணும் ஜெயில பார்க்காதவ இல்ல, பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். மாமா உங்க குணம் தான் தெரியும்ல, பேசாம இருங்களேன். என்ன லட்சுமி இவங்க? நம்மளுக்கு குழந்தைய மீட்கணும், அதுதான் முக்கியம். பேசாம இருங்க மாமா. இல்லம்மா, ஒண்ணு இல்ல. யாழினி, ஐயோ, ரொம்ப துடிக்கிறாளே. வலிக்குதா? இதா, அமுக்கு. சரியா போயிடுமா? சரியா போய் ஐயோ, ஐயோ, இவன் ரத்தம் வந்து எடுக்கிறா. ஐயோ, ரத்தம் வந்து எடுக்கிறா. யாழினி, என்னடா? யாழினி, நம்ம யாழினிக்கு என்னாச்சு? என்ன பண்றது? என்னங்க, இதுக்கு மேல நம்ம யாழினி வீட்டுல வச்சிருக்க முடியாது. அவ உயிர் ஆபத்துல முடிஞ்சிரும். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாம். நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாங்க. அம்மா அம்மா, லட்சுமி தங்கவேல் எங்க இருக்காங்க? என்ன இதுக்கு ஒரு போன் போட்டு கேளுமா, அவங்க கிட்ட விஷயம் சொல்லு. நாம ஆஸ்பத்திரி உடனே போன் பண்ணுமா. அது போன், அது அவங்க இருக்காங்கயா. இவ ரத்தம் வந்து எடுக்கிறாளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. போடு போடு. என்னத்தன சொல்லு. யாழினிக்கு ரொம்ப முடியலங்க. அந்த காத்ராவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இல்லம்மா, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அவன் எங்க இருக்கான்ற தகவல் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, எங்க குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ரத்தம் வந்து வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எப்படியே போனா அவ செத்து போயிடுவா போல இருக்கு. ஏங்க, அத்தையும் மாமாவும் யாழினிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இரு, நான் லட்சுமி கிட்ட கொடுக்குறேன். லட்சுமி, என்னாச்சு மாமா? குழந்தைக்கு ரொம்ப முடியலையாம்மா. கொடுங்க. ஹலோ அக்கா, லக்ஷ்மி பேசுறேன்க்கா. லக்ஷ்மி, சொல்லு லக்ஷ்மி. எமர்ஜென்சிக்கு இப்போதைக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னும் 23 மணி நேரம் இருக்குக்கா. நிச்சயமா அந்த காத்ராவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யாழினியையும் நம்ம காப்பாத்திடலாம். நீங்க தாமதிக்காம ஹாஸ்பிட்டல் போங்க. சரி லக்ஷ்மி, இப்ப நாங்க உடனே கூட்டிட்டு போறோம். மாமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். சரி பாவா, கூட்டிட்டு போலாம். நம்ம தாமதிக்க வேண்டாம், தூக்குங்க. வாமா, சீக்கிரம் தூக்கு. வா, நானும் வரேன். அது நீங்க வர வேண்டாம், வீட்ல இருங்க. அர்ஜுனை அமரியை பாத்துக்கோங்க. நீங்க நானும் இருமா. அம்மாவும் போறோம். பத்திரமா பாத்துக்க. குருஜி, நான் பண்ற பூஜையை தடுத்து நிறுத்த எனக்கு எதிரா எவ்வளவு பூஜை ஆரம்பிச்சிருக்கான். அவன் பூஜையை நிறுத்தலனா
21வது நாள் பூஜை நம்ம முடிக்க முடியாதுடா. காஸ்மோரா கோபத்துக்கு நாம பலியாக வேண்டி வந்துடும்டா. என்ன குறிச்சி பண்றது? எனக்கு எதிரா பூஜை பண்றவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பூஜை நல்லபடியா முடியலன்னா ஒரே வழி, அந்த குழந்தை யாழினி 21வது நாள் பூஜைக்கு நம்ம இடத்துல இருக்கணும்டா. அதுக்கு போய் அந்த சூனியக்காரிய கையில கூட்டிக்கிட்டு வா. போடா. எனக்கு என்னமோ இந்த ஊர்லயே இல்லாத ஒருத்தனை வலை வீசி தேடுறமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி கடைசி நேரத்துல பூஜையில எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு அவன் எங்கேயாவது வெளியூர்ல போய் பூஜை பண்ணனா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏமா முதல்ல உன் வாயில ஃபெனாயில் ஊத்தி கழுவுமா. இந்த அம்மா ஏதாவது பேசி நம்மள குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காத. நிச்சயமா அந்த காத்திரவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த காத்திர நிச்சயமா நம்மள மீறி வெளியூருக்கு போய் பூஜை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சென்னையில இருக்கிற பாதி இடத்துல நம்ம தேடிட்டோம், மீதியையும் தேடிடுவோம். எனக்கும் அதான் மாமா தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமா, வாயை மூடிட்டு சும்மா இருங்க. மாப்ள, நீங்க ரொம்ப தான் என்னை அசிங்கப்படுத்திட்டு வரீங்க. என்னது அசிங்கப்படுத்துறேனா? எந்த அளவுக்கு பேச்சோட நிறுத்திக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க. வாயை மூடிட்டு சும்மா வரணும். அப்ப நான் உங்களுக்கு தொந்தரவா இருந்தா என்ன வீட்லயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதுதானே? ஏன் என்ன இறக்கி விடுங்க, இறக்கி விடுமா. ஆட்டோ பிடிச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். உங்களை ஆட்டோ பிடிச்சு அனுப்ப வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. வேணா நடந்தே போங்க. மாமா பதிலுக்கு பதில் பேசாம கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. ஏமா நான் தான் பேசுறேனா? மா தெரியாம சொல்லிட்டேன், மாமா மேலதான் தப்பு. நீங்க நல்லவங்க தான், கொஞ்சம் பேசாம இருங்க. நீ கடத்த போற குழந்தை பேரு யாழினி, வயசு 7. அவ எப்படி இருப்பா, எந்த ஏரியாவுல இருப்பான்னு விலாவரியா பூச்சி உங்ககிட்ட சொல்லுவா. இன்னும் 22 மணி நேரத்துல அந்த குழந்தை இந்த இடத்துல இருக்கணும். இந்த வேலைய உன்னை தவிர வேற யாரும் செய்து முடிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் உன்னை வர சொல்லியிருக்கேன். சாமி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னும் 22 மணி நேரத்துல அந்த குழந்தை இந்த இடத்துல இருப்பா. டாய் பூச்சி, அந்த குழந்தையுடைய விவரம் எல்லாம் கிழவிகிட்ட கொடு. சரி குருஜி. போ. நான் வரேன். அம்மா, எங்கேயுமே நிறுத்தாம வண்டி ஓட்டிட்டு வரீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தினா காஃபி கிஃபி சாப்பிட்டு போலாம்ல. அவனை கைப்பற்றுற வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே துடுப்பு சீட்டு அவன் தான். அவன் என் கையில கிடைச்சாதான் எனக்கு விமோச்சனமே. அவன் எங்கம்மா போறான்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், ஆனா இவ்வளவு முட்டாளா இருக்க. ஏய், அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உனக்கு மட்டுமா வந்திருக்கும்? அது ஃபார்வர்ட் மெசேஜ் டி, எல்லாருக்குமே ஃபார்வர்ட் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்போ இது லக்ஷ்மிக்கு மட்டும் இல்ல, லக்ஷ்மி குடும்பத்துக்கே போயிருக்கும். ஆமாமா, அப்ப அவங்க போய் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மெசேஜ் வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம்? பாத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். சரிம்மா, அந்த வெற்றியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நினைவு தவறி இருக்கிற அவனால யாரு கொண்டு போயும் பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு பிரயோஜனம் இருக்கு. அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. வெற்றி யாரு? லக்ஷ்மியோட புருஷன். ரிஷி யாரு? அவரு உங்க பழைய புருஷன். ரிஷி இப்போ யார் கூட இருக்கான்? லக்ஷ்மி கூட இருக்காரு. அவன் ஏன் புருஷன். அவன் பழசோ புதுசோ, அவனை வச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி காட்டுறாளே.
அந்த மாதிரி நான் அவளோட புருஷனை வச்சுக்கிட்டு அவளுக்கு தண்ணி காட்ட போறேன். அவனுக்கே நினைவு தப்பி போயிருக்கு. அவனுக்கு நீங்களும் ஒண்ணுதான், லக்ஷ்மியும் ஒண்ணுதான். ஒண்ணு வேணா பண்ணலாமா? உன் புருஷன் உனக்கு வேணும்னா நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு நீங்க வேணா லக்ஷ்மியை மிரட்டலாம். பொடி முட்டாள், இவனை வச்சு நான் அவளை அழிக்க போறேன்டி. எப்படிம்மா? எனக்கு சுத்தமா புரியலம்மா. பொரிய வைக்கிறேன். இப்ப என்ன சொல்ற? அம்மா, இப்போ எனக்கு நீங்க சொல்றது அவ்வளவா புரியல. என்னடி சொல்ற? இல்லம்மா, நீங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குமா. அதுதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலன்னு சொல்றேன். நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள இந்த திட்டம் உருவாயிடுச்சுடி. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சரி சரி, நீங்க சீக்கிரமா போங்க. நம்ம போய் அந்த பாடியை கைப்பற்றிடுவோம். பாடியா? அதாம்மா, பழசெல்லாம் மறந்து கிடக்குறானே, அதனால்தான் அந்த பாடின்னு சொன்னேன். அப்பா, நீங்க இப்படி சிரிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுமா. இனி மத்தவங்க அழ போறத நம்ம ரொம்ப நாளைக்கு பார்க்கலாண்டி. அதுவும் அந்த லக்ஷ்மி அழறத பாக்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குமா. உன் ஆசை மட்டும் இல்லடி, அதுதான் என்னோட ஆசையும். ஆனா ஒண்ணு, அவன் புருஷன் வருவான் வருவான் வருவான்னு அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த விஷயத்துல அவன் ஞானிதான். ஆனா வரவன் இப்படி வருவான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டால. ஆமாமா, இவனை வச்சே நீங்க அவளை அழிக்க போறீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கறது? எனக்கு பட்டம் பதவி எல்லாம் இருக்கிற வரைக்கும் போதும்டி. என்னோட பரம எதிரி லக்ஷ்மி அழிஞ்சாலே போதும். அவ போனாலே எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி தான். அம்மா, எனக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு, அதை நீங்க மறந்துடாதீங்க. அதை எப்படிடி நான் மறப்பேன்? லக்ஷ்மி செத்தா அவளுக்கு செலை வைக்கிறனோ இல்லையோ, ஆனா நான் உனக்கு வைப்பேன்டி. அதுக்காக நான் சாகணுமா? ஏய், செத்த பிறகு இல்லடி, நீ உயிரோட இருக்கும் போதே வைப்பேன். அப்ப சரி, அப்ப சரி, நான் பயந்தே போயிட்டேமா. வாமா. அம்மா, சொல்லுங்க. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல. டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் யாரும் இல்ல, எமர்ஜென்சினா கால் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா? கால் பண்ணி வர சொல்லுங்க, உங்களுக்கு பொண்ணியம்மா போகும். சரிங்க மேடம், நான் கால் சீக்கிரம் பண்ணி வர சொல்றேன். சொல்லுங்க. வெயிட் ஆமா. பண்ணுங்க. சரிங்க. சார், நான் பிரியா பேசுறேன் சார். ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு சார். ஆமா சார், ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு சார். ரொம்ப அர்ஜென்ட் சார், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார்? ஓகே சார், நான் சொல்லிடுறேன். யானி, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. மாமா கண்ணல சொருகுது. ஒண்ணும் எனக்கு ரொம்ப ஆகாது, பயமா இருக்கு. ஐயோ கடவுளே. யானி, இந்த பாரு, டாக்டர் வந்துருவாரு, அம்மா பாரு, சரியா அம்மா பாரு, போயிடும். டாக்டர் இப்ப வந்துருவாங்க. யானி, இங்க பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. அம்மாவை பாரு யானி, மாமா பயமா இருக்கு மாமா. ஐயோ யானி, யானி இது பாரு. யானி, இங்க ஒண்ணும் பாரு, இல்ல, ஒண்ணும் ரொம்ப ஆகாதும்மா. பயமா இருக்கு மாமா. டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இது பாரு மாயா. அம்மா பாரு, அம்மா பாரு. டாக்டர் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள பேஷண்ட்டை மேல இருக்க ரூம்ல அட்மிட் பண்ணு. ஓகே சரி, சிஸ்டர். சரி. டாக்டர் வந்துருவாங்க, உனக்கு சரியாயிடும்னு. ஐயோ மேடம், டாக்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. குழந்தையை கூட்டிட்டு மேலே வாங்க. மாமா வாங்க. குழந்தை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்பவே எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா குழந்தைய நாங்க காப்பாத்திருப்போம்.